திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பேக் டு த பைபிள், வேதாகமத்துக்கு திரும்புவோம். இந்த வேதாகம புத்தகங்களை ஒவ்வொன்றா நம்ம படிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? கர்த்தருடைய வேதம் நிச்சயமா நமக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். சங்கீதம் 19 அப்படிதான் இருக்கு இல்லையா? மதுரமா இருக்கிறது. சரி, இப்போ இந்த நாளில சாமுவேல் தீர்க்கதரிசன அந்த புத்தகத்தில் 1 சாமுவேல் 2 சாமுவேல் சொல்றோம் இல்லையா? அதுலேயே சவுல் என்கிற ஒரு மனிதனை ராஜாவாக்குகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த சவுல் ராஜா தேவனுக்கு பிரியமாகவே நடக்க வேண்டிய ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போறார். என்னன்னா, தேவனுக்கு தானே பலி செலுத்துறோம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அந்த பலி செலுத்துகிற விஷயத்து மேல கவனமா இருந்தார ஒழிய அதை குறித்து தேவன் என்ன சொன்னார்ன்றது மேல கவனமா இல்லை. இப்போ இந்த சவுல் தேவனுக்காக பலி செலுத்தியதாக தன்னை நியாயப்படுத்துறார். ஆனா இல்லை, இது தவறு, பலி அல்ல, தேவன் உங்ககிட்ட கேட்கறது கீழ்ப்படிதல்ன்றார். ஆனா அந்த கீழ்ப்படியாமையை அவர் நியாயப்படுத்தி தேவனுக்காக தானே. ஆனா அந்த இடத்துல தேவன் சொல்றாரு, அந்த சவுலை தேவன் புறக்கணித்தார். ஆங்கிலத்துல ரிஜெக்டட் அப்படின்னு இருக்கு. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கூட சில நேரத்துல நமக்கு இந்த வேலை கிடைச்சிடும் போய் ரிஜெக்ட் ஆனா எப்படி இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு பரீட்சையில போயிட்டு ரிஜெக்ட் ஆனா எப்படி இருக்கும்? இந்த ரிஜெக்டட், புறக்கணித்தல் என்பது நம்ம அப்படியே முற்றிலும் அப்படியே நம்மளை நிலைகுலை செய்கிற ஒரு விஷயமா தானே இருக்கும். இது அப்படியே இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய விசுவாச வாழ்க்கை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தேவனுடைய வசனங்களுக்கு சரியாக கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல் மனித போதனைகள், பாரம்பரியங்கள், வேத புரட்டுகள், எல்லா விதமான ஜோடனை போன்ற ஆனா வசனங்களை மாத்திரமே காண்பித்து செய்கிற அநேக விஷயங்களுக்கு ஜனங்க பின்பற்றி போயிட்டே இருக்கிறாங்க. நீங்க உங்களை பத்தி யோசிங்க தயவு செய்து. மற்றவங்களெல்லாம் பற்றி இப்போ விட்டுருவோம். பர்சனலாக நம்மளை பற்றி நாம் இப்போ யோசிப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் செய்கிறேனே, இந்த தான தர்மம் பண்ணுறேன், கர்த்தருக்காக நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன், நாங்கள் குடும்பமாக செஞ்சுருக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எந்த லிஸ்ட்டில் நம்ம இருப்போம்? புறக்கணிக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் இருப்போம். ஐயா, எனக்கு பயபக்தியாக நான் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக அந்த செய்தி முழுவதும் கேட்டு முடிங்க. தேவன் நம்ம எவ்விதமாக கவனிப்பார்? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, அல்லது பலி போல பெரிய பெரிய விஷயங்கள் நான் கர்த்தருக்காக செஞ்சனேன்னு சொல்லிட்டு அதுலயே நாம நிற்கிறோமா? வித்தியாசத்தை நாம் கவனிக்கணும். செய்திக்கு போறாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த தொடர் பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம். நம்ம பைபிள் உள்ள ஆரம்ப செய்தியிலிருந்து கவனித்துக்கிட்டே வரோம். இன்றைக்கு சாமுவேல் எழுதிய முதல் பகுதி, 2வது பகுதி. ஆனால் மூல மொழியில் நீங்கள் இந்த பைபிளை பார்க்கும்போது அங்கே 1 சாமுவேல் 2 சாமுவேல் கிடையாது. மொத்தமாக சாமுவேலுக்காக எழுதப்பட்ட ஒரு பகுதி, ஒரே ஒரு புத்தகம். அதை நம்முடைய பிரயோஜனத்துக்காக 2ஆக அதை உடைத்து நமக்கு ஒரு 2 புத்தகமாக நமக்கு தந்திருக்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. முதல் சாமுவேல் புத்தகத்தில் 31 அதிகாரங்கள், 2 சாமுவேல் புத்தகத்தில் 24 அதிகாரங்கள், ஆக மொத்தம் 55 அதிகாரங்கள். இந்த 55 அதிகாரங்களில் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாகவும், ஒரு ஆசாரியராகவும், ஒரு நியாயாதிபதியாகவும் செயல்படுகிறார். இந்த தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு பின்வாங்கி இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை பார்த்து தங்களுக்கும் தங்கள் மீது ஆளும்படி ஒரு ராஜா வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இஸ்ரேல் வாண்டட் a king over them. ராஜா என்பவன் அந்த நாட்டுக்கும் தலைவனாக இருக்கிறான், அந்த இராணுவத்துக்கும் தலைவனாக இருக்கிறான். ஆகவே இந்த நியாயாதிபதிகள் நியாயம் சொல்கிறவர்களாகத்தான் இருந்தாங்க. தேவைப்படும் போது முன்னின்று சண்டை செய்வார்கள், அவ்வளவுதான். ஆனால் ராஜா இருந்தால் அது மிக நன்றாக இருக்கும் என்று அவங்க நினைச்சாங்க. இந்த ராஜா வேண்டும் என்ற இந்த எண்ணம் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு எண்ணம்.
காரணம், இஸ்ரவேலுக்கு மட்டும் தேவன் ராஜாவை கொடுக்காமல் தேவனே அவர்களுக்கு ராஜாவாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களை ரட்சித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட நாள் முதற்கொண்டு முதல் வந்த 40 வருடங்களிலும் அதற்கு பிறகு நியாயாதிபதிகளின் காலம் என்று நாம் படிக்கிறோமே, ஒரு 360 வருடங்கள், அந்த காலத்திலும் எல்லா சூழலிலும் தேவன் அவர்களுக்கு பரலோகத்திலே ராஜாவாக இருக்கிறார், பூமியிலே அவருடைய நியாயப்பிரமாணம் சட்டமாக இருக்கிறது. அற்புதமான முறையிலே அவர்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டாங்க. ராஜ்யங்களை அவங்க ஜெயித்தாங்க. அவங்க யுத்தங்களை கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் யுத்த வீரர்களாக மாறினாங்க. யுத்த தளவாடங்கள் அவர்கள் இடத்துல கிடையாது, ஆனால் அவர்கள் அதை ஜெயித்தாங்க. வெறும் கையாலேயே கைத்தட்டி ஸ்தோத்திரம் செய்து எரிகோ போன்ற பட்டணங்களை தரமட்டமாக வீழ்த்தினாங்க. இதெல்லாம் நம்ம படித்த விஷயங்கள் தான். தேவன் அவர்களுக்கு ராஜாவாக இருந்தார், அவர்களை ரட்சிக்கிறவராக இருந்தார், அவர்களை காப்பாற்றுகிறவராக இருந்தார், அவர்களை போஷிக்கிறவராக இருந்தார். ஆனா இந்த ஜனங்கள் தங்களுக்கு மாம்சப்படி மற்ற புரஜாதிகள் மத்தியில் இருக்கிற ஒரு ராஜாவை போல தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ வருந்தத்தக்க ஒரு விஷயம். நண்பர்களே, இந்த நிலவரத்தை இன்றைய சபை காலத்தில் இந்த 2000 வருடத்தில் நம்ம நினச்சி பார்த்தோம்னா அது அவ்வளோ சரியாக பொருந்துது. காரணம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் சபையை பூமியிலே கொடுத்த போது எருசலேம் நகரத்தில் 33வது ஆண்டு திருச்சபையானது 3000 அங்கத்தினர்களோடு துவங்கிய போது அந்த சபைக்கு தலைவன் என்ற ஒரு ஆள் பூமியில் இல்லை. நல்லா அதை கவனிச்சுங்க நீங்கள். இயேசு கிறிஸ்து அதற்கு தலைவராக இருந்தார். எபேசியர் 1:23, கொலோசியர் 1:18. இப்போலாம் ஹெட்குவார்ட்டர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஹெட்குவார்ட்டர் எங்கே இருக்குது? பெரும்பாலான சபைகளுக்கெல்லாம் அமெரிக்காவில் இருக்குது ஹெட்குவார்ட்டர். ஒரு சில சபைகளுக்கு ஜெர்மனியிலும் இங்கிலாந்திலும் இலங்கையிலும் கூட இருக்குது. ஆனால் கிறிஸ்துவின் சபை என்று புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோமே, ஹெட்குவார்ட்டர் கிடையாது. அதே போல தலைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹெட் கிடையாது. எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற கிறிஸ்துவே சபையின் ஆதாரமாக இருக்கிறார். அதாவது எப்படி இஸ்ரவேலர்களுக்கு தேவன் வானத்திலிருந்து கர்த்தராகவும் ராஜாவுமாக இருந்து அவர்களை வழி நடத்தினாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபைக்கு பூமியில ஒரு தனி மனிதனை தலைவனாக கொள்ளாமல், ஒரு ராஜாவை போல அவனை கொள்ளாமல், வானத்திலிருந்து பூமியை வழி நடத்தும் புது உடன்படிக்கையின் கீழே, புதிய ஏற்பாட்டின் கீழே வழி நடத்துகிறார். எப்படி இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று விரும்பி ஒரு மனிதனை தேடினார்களோ, அவ்விதமாகவே சபையும் கூட ஒரு தனி மனிதனை தங்களுக்கு தலைவனாக தேர்ந்தெடுத்ததனால்தான் போப் 325வது ஆண்டு கத்தோலிக்கத்துக்கு உருவானார். பிறகு வந்த காலத்திலே 1560களுக்கு பிறகு லூத்தரன் மார்க்கங்களிலும் அங்கே பெரிய தலைகள் உருவாக்கப்பட்டது. கடந்த 18வது நூற்றாண்டிலே பெந்தேகோஸ்து சபைகள் உருவாக்கப்பட்ட போது அதற்கும் தலைவர்கள் உருவாக்கப்பட்டாங்க. அதனால தான் அவங்க லெட்டரேட்டில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்னு போட்டுக்குவாங்க, ஹெட்டுன்னு போட்டுக்குவாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு போட்டுக்குவாங்க. ஆனால் சபைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது, சபைக்கு ஒரு ஃபவுண்டர் இருக்க முடியாது. காரணம், கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். பூமியில் ஒரு மனுஷன் ஃபவுண்டராக இருக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்கிறேன். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்திலே சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், பேனால் அடிக்கொடுங்கள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். கடவுள் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலே உன்னை தள்ள அவங்க வேணான்னு, என்ன தள்ளிட்டாங்கன்னு கடவுள் சொல்றார். எப்படி இருக்கு பாருங்க. ஏனென்றால் கர்த்தர் அவர்களை இதுவரை ஆண்டு வந்தாராம். அந்த ஆட்சி அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் சாமுவேல் என்ன நினச்சிக்கிட்டான், என்ன தள்ளிட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். பாருங்கள், 8வது அதிகாரம் 5வது வசனம். இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். இதனால தான் சாமுவேல் போய் கர்த்தர்கிட்ட சொல்றாரு, ஐயா என்னை இவங்க தள்ளிட்டாங்க, என்ன வேணான்னு சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன்னை தள்ள அவங்க என்னை தான் தள்ளிவிட்டார்கள், தே ரிஜெக்டட் மீ என்று சொன்னார்.
இப்போ இந்த பகுதியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த பகுதி வரைக்கும் அவர்களுக்கென்று ஒரு ராஜா கிடையாது. அந்த ராஜா செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் வானத்திலிருந்து கர்த்தர் அவர்களுக்காக செய்து வந்தார். பூமியிலே ஒரு ராஜாவை அவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த ராஜா என்னென்ன செய்வான்னு தீர்க்க தரிசனமாக சாமுவேல் சொல்றார். அந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில பின்வரும் காலத்துல முழுவதும் நிறைவேறினது நமக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. கவனிப்போம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலையாராகவும் தன் நிலத்தை உழுகிறவளாயும் தன் விளைச்சலை அறுக்கிறவளாகவும் தன் யுத்த ஆயுதங்களை தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவளாகவும் அவர்களை வைத்து கொள்ளுவான். உங்கள் குமார்த்திகளை பரிமள தைலம் செய்கிறவளாயும் சமையல் பண்ணுகிறவளாகவும் அப்பம் சுடுகிறவளாகவும் வைத்துக் கொள்வான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரர்களையும் உங்களில் திறமையான வாலிபரையும் தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆடுகளிலே 10ல் 1 எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு வேலை ஆட்களாவீர்கள். அதாவது ஒரு ராஜான்னு நீங்க ஒருத்தனை ஏற்படுத்தினீங்கன்னா அவன் என்னன்னா உங்களுக்கு செய்வான், உங்களை என்ன மாதிரி வாட்டி வதைப்பான், எப்படியெல்லாம் உங்க பொருட்களை எடுத்துக்கொள்வான். உங்க வாலிப பிள்ளைங்க என்னன்னா ஆக போறாங்க, உங்க பெண் பிள்ளைகள்லாம் என்ன ஆக போறாங்க, உங்க வயல்கள்லாம் என்ன ஆக போகுது, உங்களுடைய ஆடு மாடுகள் என்ன ஆக போகுது, உங்க உழைப்புகள்லாம் என்ன ஆக போகுது, உங்களுடைய வருமானத்தில் எப்படியெல்லாம் தசம் பாகத்தை அவன் பிடிக்குவான். இந்த சாமுவேல் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் அத்தனையும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு வந்த காலத்திலே அப்படியே நிகழ்கிறது. நண்பர்களே, இந்த சாமுவேல் புத்தகம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். முதல் புத்தகத்தில் 31 அதிகாரங்கள், 2வது புத்தகத்தில் 24 அதிகாரங்கள், மொத்தம் 55 அதிகாரங்கள். இந்த 55 அதிகாரங்களில் முதல்ல ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறாங்க. அந்த ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படியாம அவன் போனதுனால அவனை தள்ளிவிட்டு வேறு ஒரு ராஜாவை மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த முதல்ல தேர்ந்தெடுத்த அந்த ராஜா யாருன்னு கேட்டால் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த சவுல் எனப்பட்ட ஒரு மனிதன். இந்த மனிதனை பற்றி இந்த 55 அதிகாரங்கள் நிறைந்த இந்த 2 புத்தகத்தில் 5 அதிகாரங்கள் தான் அவன் யாரு எப்படி வீழ்ச்சி அடைந்தான் இருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு வந்த யூத கோத்திரத்தை சேர்ந்த தாவீது என்ற ஒரு இளைஞன் அரசனாக வர்றார். அந்த அரசனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் ஏறக்குறைய 50 அதிகாரங்களில் பேசப்பட்டிருக்கு. ஆக 55 அதிகாரங்களில் சவுலை பற்றிய நேரடியான விஷயங்கள் 5 அதிகாரங்களிலும், தாவீதை பற்றிய நேரடியான விஷயங்கள் 50 அதிகாரங்களிலும் பேசப்பட்டிருக்கு. இதை நீங்க உள்ள வச்சுக்கிட்டு இந்த பகுதியை நம்ம படிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சாமுவேல் சவுலுக்கு ராஜாவா இருக்கும்படி அபிஷேகம் பண்ணுகிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய தேசத்தின் சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொன்னான். தேசத்தின் மேல ராஜாவாக அவனை வைத்தாராம். இப்பொழுது 10வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீர் அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இப்பொழுது 10வது அதிகாரம் 9வது வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார், அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அதாவது சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்தின போது அவனுக்கு ஆவியையும் புதிய இருதயத்தையும் கொடுத்தார். தமது ஜனத்தை ஆள்வதற்காக அவனுக்கு சற்று உதவிகளை அவர் செய்தார். ஆனாலும் கூட
இந்த ராஜா என்ன செய்தான் என்பதை 15வது அதிகாரத்தில் பார்க்கலாம். 13வது வசனம் முதல். சாமுவேல் சவுலிடத்திலே போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவராகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டார்கள் என்றான். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கீகரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியே அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? கவனிச்சிங்களா? சாமுவேல் சவுலிடத்தில் சொல்றாரு, அமலேக்கியரை முற்றிலுமாக சங்கரிக்கணும், அதில் ஒன்றும் உயிருள்ளதாக விடக்கூடாது, முற்றிலுமாக அழித்துட்டு திரும்பி வா என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையை மீறிய ஒருவனாக திருடி கொண்டு வந்த அல்லது அங்கிருந்து அபகரித்து கொண்டு வந்த ஆடுகளையும் மாடுகளையும் உயிரோடு காப்பாற்றின அந்த தேசத்தின் ராஜாவையும் குறித்து பேசும்போது சவுல் ஒரு வித்தியாசமான வார்த்தை சொல்றார். இந்த ஆடு மாடுகள்லாம் கர்த்தருக்கு நான் பலியிடுப்பதற்காக கொண்டு வந்தேன். இன்னைக்கு கூட நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா கள்ள காசுகள், திருட்டு காசுகள், வட்டி காசுகள் இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கையாக ரொம்ப பக்தியாக போடுவாங்க. ஆண்டவருக்கு இது அருவருப்பானது. நாய் விற்ற காசும் வேசியின் பணமும் கர்த்தருடைய சமூகத்தில் வரலாகாது என்று பேசப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம எவ்வளவோ வாஞ்சியாக காணிக்கை கொடுப்பதாக தமட்டும் அடித்துக்கிட்டாலும் அது ஒரு கள்ள காசாக அல்லது ஒரு லஞ்ச காசாக, ஒரு அருவருப்பின் காசாக, ஒரு கொள்ளையடித்த காசாக இருக்குமானால் அந்த காணிக்கை கர்த்தருக்கு அருவருப்பானது. அதனால் எந்த பலனும் இல்லை. இந்த சவுல் என்ன செய்கிறாரு? இந்த மாதிரி ஒரு கீழ்ப்படியாமற் போனார். இதனாலே கர்த்தர் அவரை தள்ளிவிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால தான் சொல்றாரு 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21, 22, ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இவ்விதமாக இஸ்ரவேல் மேலே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அரசன், ஏறக்குறைய 40 ஆண்டுகள் இந்த அரசன் இஸ்ரவேல் மேலே ஆட்சி செய்தார். ஆனால் இவனுடைய ஆட்சியில் பெரும்பாலான பாகம் சோகங்களால் நிறைந்தது, வேதனைகளால் நிறைந்தது, எதிரிகளால் குத்தப்பட்டதாக இருந்தது. அவன் தன்னுடைய சிங்காசனத்தை காலி பண்ணாமல் அடம் பிடித்து கொண்டு உட்கார்ந்த ஒன்றாக இருந்தது. இந்த சவுலுக்கு பிறகுதான் கர்த்தர் ஒரு பெரிய ராஜாவை அந்த சிங்காசனத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனால் அவனை சவுலுடைய ஆட்சி காலத்திலேயே ஆயத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அவனை கொண்டு வருவதை நாம் பிறகு வருகிற அதிகாரங்களை நம்ம படிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை இன்னொரு புதிய மனிதனை தேடி அவனை அபிஷேகிக்கும்படி, ராஜாவாக இருக்கும்படி அவனை ஆயத்தப்படுத்தும்படி அனுப்புகிறார். இதை நாம் பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீரத்தின் வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அதாவது ஈசா எனப்பட்ட ஒரு வீட்டுக்கு சாமுவேல் போறாரு. அந்த வீட்டில் நிறைய பையனுங்க இருக்காங்க, ரொம்ப பெரிய ஆட்கள். அப்போ சாமுவேல் கேட்குறாரு, ஆண்டவரே
இந்த வீட்டில் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி எனக்கு சொல்லியிருக்கீங்க, இவன் தான் பெரிய ஆளாக இருக்கான், பெரிய வீரனை போல தெரியுறா, இவன் தானா அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ சரீரத்தை பார்க்கிற, நீ உயர அகலத்தை பார்க்கிற, நானும் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொன்னார். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். அதாவது இந்த முதல் அரசன் சவுல் இருந்தானே, அவனை தேர்ந்தெடுக்க போகும்போது சவுல் எப்படியெல்லாம் அதை பார்த்தாருன்னு இந்த வசனம் சொல்லுது. அவன் எப்படி இருந்தானா, ரொம்ப அழகானவனாக இருந்தானா. இஸ்ரவேலர்களில் எல்லாரும் அவனுடைய தோளுக்கு கீழே தான் இருந்தானான். அப்போது அவன் அதை விட உயரமான ஆளாக இருந்திருக்கான். மற்ற எல்லாரை விட ஒரு 1.5 அடி உயரம் அல்லது 1 அடி உயரம் அதிகமான ஆளாக இருந்திருக்கான். ஆக உயரமான ஒரு ஆளை, அழகான ஒரு ஆளை தான் முதல் அரசனாக கொண்டு வந்தாங்க. ஆனால் அவனும் புறக்கணிக்கப்பட்டான். ஆனால் 2வது இஸ்ரவேல் மேலே ஒரு அரசனாக வர வேண்டிய ஆளை பார்த்தா அவன் சிறியவனாகவும் சுருள் முடிவுடையவனாகவும் சிவந்த மேனி உடையவனாகவும் தேவன் அவனை விரும்பத்தக்க ஒரு இருதயம் உடையவனாகவும் அவன் இருக்கிறான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைத்து அனுப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். கவனிங்கள், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவனை தன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஆகவே தாவீது எவ்விதமாக இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டான், அரசனாக மாற்றப்பட்டான் என்ற ஒரு தகவலை நாம் இங்கே பார்க்கிறோம். அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில எவ்விதமாக அவன் வெளிப்படுகிறான் தெரிய வருகிறது. அவனை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பது விளங்குகிறது என்பதை ஒரு நிகழ்ச்சியின் வழியாக கர்த்தர் அவர்களுக்கு சொல்றாரு. இதை சாமுவேல் 17வது அதிகாரத்தில் பெலிஸ்தியர்களில் ஒரு வீரன், அவன் ஒரு ராட்சதனை போன்றவன், அவன் இஸ்ரவேலர்களை தனி மனிதனாக வந்து தாக்குகிறான். அவனை திருப்பி தாக்க சவுலுக்கோ அவனுடைய வேலைக்காரர்களுக்கோ அல்லது இஸ்ரவேலில் யாருக்கோ ஒரு தகுதி இல்லை, பலனும் இல்லை. அவன் நாள்தோறும் வந்து இஸ்ரவேலர்களை அவமானப்படுத்துவான். அதை நாம் வாசிக்கலாம். 17வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தன் பாளையத்திலே புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். 6 முழம் 1 ஜான் என்றது 9 அடி. சராசரி மனிதர்கள் 6 அடி 3 அங்குலம் இருப்பாங்க. ஆனால் இவன் 9 அடி இருக்கான். வாசிப்போம். அவன் தன் தலையின் மேல் ஒரு வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசம் நிறை 1000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடயத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரர் படைமடத்தின் கனத்தையும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் நிறையுமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர்கள் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடு யுத்தம் பண்ண என்னை கொல்லவும் சமர்த்தனானால் ஜனங்கள், நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரர்களாக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டிருப்பான். கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணின புதிய ராஜாவாகிய தாவீதை எந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறார் என்று பாருங்கள். இந்த தேசம் முழுவதுக்கு முன்னால சவுலுக்கு முன்பாக
சவுலை ஆண்டவர் ஏற்கனவே தள்ளிட்டாரு, இருந்தாலும் அவன் அரசாங்க பதவியை விடாம ராஜாவே உட்கார்ந்துருக்கான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக இந்த சிறு வாலிபனை கொண்டு வந்து நிறுத்துறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது. அதாவது தாவீதும் கோலியாத்தும். தாவீதினுடைய கைகளில் 5 கூழாங்கற்கள் இருந்தது. அதில் ஒன்று எடுத்து விருத்த சேதனம் இல்லாத அந்த கோலியாத்தினுடைய தலையின் மீது வீசி எறிய அது பட்டு அவன் மல்லாக்காய் விழுந்தான். தாவீதினுடைய கையில் பட்டயம் இல்லை. அவன் ஓடி சென்று அந்த கோலியாத்து கையில் இருந்த பட்டயத்தை வாங்கி அவன் தலையை வெட்டி அதை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்தான். இது மூலமாக தேவன் இஸ்ரவேலை ரட்சிக்கவும் வழிநடத்தவும் கூடிய ஒரு பேரரசனை அடையாளப்படுத்தினார். இதுதான் அந்த 17ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். நண்பர்களே, இது முதற்கொண்டு தாவீதினுடைய குடும்ப வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் தொடர்ந்து இந்த 2 சாமுவேல் முழுக்க நம்ம படிக்கிறோம். ஆக சாமுவேல் என்ற இந்த ஒரு புத்தகம் 2 பகுதிகளாக பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம். 1 சாமுவேல் 31 அதிகாரங்கள், 2 சாமுவேலில் 24 அதிகாரங்கள், ஆக மொத்தம் 55 அதிகாரங்கள். அந்த 1 சாமுவேல் முதல் 15 அதிகாரங்களை நாம் தள்ளிட்டோம்னா மீதி இருக்கிற பகுதி முழுவதும் ஏறக்குறைய ஒரு 45 அதிகாரங்கள் தாவீதை பற்றியும் அவனுடைய குடும்பத்தை பற்றியும் அவன் சந்தித்த போரை குறித்தும் அவனுடைய வெற்றியை குறித்தும் அவனுடைய குடும்ப வாழ்க்கை குறித்தும் தொடர்ந்து நாம் படிக்கிறோம். ஏனென்றால் நமக்கு நேரம் இல்லை. அதனால் சுருக்கமாக இந்த புத்தகத்தை நாம் அறிந்து கொள்வோம். நாளை ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை நான் சந்திக்கிற பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, தேவரீர் இதோ சவுலை நீர் தள்ளி உமது பார்வைக்கு நலமான ஒரு புதிய மனிதனை தேர்ந்து கொண்டீர். இதோ உமது ராஜ்யத்தை ஆளுகிற மக்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே. இந்த நேயர்களே, இந்த நாளிலே ராஜாக்களை பற்றி, இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்கள் யார், எத்தனை ஆண்டுகள், எப்படி ஆண்டார்கள் என்பதை பற்றி நீங்கள் படித்தீர்கள். ஆம், தேவன் தம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்யும்படி ராஜாக்களை ஏற்படுத்தினார், நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அவர்கள் வழி விலகி போகும்பொழுது அவர்களை தேவன் தன்னிடத்தில் திருப்ப தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். தேவன் எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நாளில் நீங்கள் கேட்ட செய்தியை மறவாமல் எழுதி கொண்டு மறுபடியும் படித்து தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் பின்வரும் தொலைபேசியிலோ முகவரியிலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அநேகர் அப்படி தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றிருக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் ஞானஸ்நானம் பெற ஆயத்தமாக இருப்பீர்களானால், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய தயாராக இருப்பீர்களானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாட்களை தள்ளிப்பட வேண்டாம். ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெற்றால்தான், திருமுழுக்கு பெற்றால்தான், சரியான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால்தான் பரலோகம் செல்ல முடியும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் சிந்தியுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்று அது தவறாக இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களானால் சரியான ஞானஸ்நானம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி: சவுலை தேவன் ஏன் தள்ளிவிட்டார்? கேள்வியை மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். சவுலை தேவன் ஏன் தள்ளிவிட்டார்? கேட்ட சத்தியத்திலிருந்து சரியான பதிலை எடுத்து வசன குறிப்போடு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். சரியான பதிலுக்கு நிச்சயம் நல்ல பரிசு உங்களுக்கு கிடைக்கும். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.